நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ரெண்டு ஃபேஸ் இருக்கு. ஒன்று கட்டிங் ஃபேஸ் அண்ட் இன்னொன்று வந்துட்டு பல்கிங் ஃபேஸ். இது ரெண்டுத்துக்குமே நடுவில் பாடி ரீகம்போசிங்கிற ஃபேஸ் ஒன்று இருக்கு. ஸோ பாடி ரீகம்போஷன் என்ன, பாடி ரீகம்போஷன் யாருக்கு ஒர்க் ஆகும் அண்ட் யாருக்கு ஒர்க் ஆகாது, ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், இதெல்லாம் இந்த வீடியோ நான் சொல்ல போறேன். சேனலுக்கு நீங்க ஒருவேளை புதுசாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அருண், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ த $1,000,000 கொஸ்டின், வாட் இஸ் பாடி ரீகம்போஷன்? ஸோ பாடி ரீகம்போஷன்ங்கிறது ஒரே டைம்ல ஃபேட்டை லூஸ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் மசில் கெயின் பண்றது தான் இந்த பாடி ரீகம்போசிஷன். ஸோ இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி. உங்களோட ஸ்டோர்ட் ஃபேட்டை ஒரு பார்டர்ட் கேலரி டெபிசிட் மூலியமா பர்ன் பண்ணிட்டு ஒரு நல்ல எக்ஸசைஸ் அண்ட் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் டயட் மூலியமா உங்களோட மசிலை க்ரோத் பண்றது தான் இந்த பாடி ரீகம்போஷன் மெத்தட். இந்த பாடி ரீகம்போஷன் யாருக்கு ஒர்க் ஆகும் அண்ட் யாருக்கு ஒர்க் ஆகாது? ஒரு பிகினர் பிளஸ் ஹை பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கிறவருக்கு பாடி ரீகம்போஷன் மெத்தட் ஈஸியாகவும், இதுவே ஒரு 4+ இயர்ஸ் ஒர்க் அவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கிறவருக்கு ஹார்டராகவும் இருக்கும். ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் பாடி ரீகம்போஷன் மெத்தட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த இன்பிட்வீனில் இருக்கிறவங்க பாடி ரீகம்போஷன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களோட பாடியோட காம்போசிஷன் தெரிஞ்சுக்கணும். பாடி காம்போசிஷன் என்னன்னா, உங்கள் பாடியில் இருக்கிற டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் ப்ளஸ் ஃபேட் ஃப்ரீ மாஸ் தான் இந்த பாடி காம்போசிஷன். இந்த பாடி காம்போசிஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் வெயிட் மிஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் ஸ்கின் ஃபோல்ட் கேலிப்பருங்கிற ஒரு டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதோட லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்கின் ஃபோல்ட் கேலிப்பர் மூலியமா உங்களோட பாடி ஃபேட் பர்சன்டேஜை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கிற மூலியமா உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். தட் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், கட் பண்ணணுமா, இல்லை பல்க் பண்ணுமா, இல்லை பாடி ரீகம்போசிஷன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு. உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்குன்னா, பாடி ரீகம்போசிஷன் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் அவுட் அண்ட் என்ன டயட் எடுக்கணுங்கிறது தான் இருக்கும். பாடி ரீகம்போசிஷன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸாக்டான ஒர்க் அவுட் பிளான் அண்ட் டயட்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு பிகினர் இல்லை ஹை பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரியிலேருந்து ஒரு பார்டர்ட் கேலரி டெபிசிட்டில் உங்களோட ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துட்டு நல்ல ஒர்க் அவுட் போட்டிங்கனாவே உங்களுக்கு பாடி ரீகம்போசிஷன் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கேலரி பற்றி தெரியலனா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதில் போய் உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பாடி ரீகம்போசிஷன் யாருக்கு அவ்வளோ ஒர்க் ஆகான்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேலை லோ பாடி ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு இந்த பாடி ரீகம்போசிஷன் அவ்வளோவா ஒர்க் ஆகாது. அண்ட் இன்னொன்று, ரொம்ப வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, ஆல்ரெடி நல்ல மசில் பில்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கும் இந்த பாடி ரீகம்போசிஷன் அவ்வளோவா ஒர்க் ஆகாது. ஸோ பாடி ரீகம்போசிஷன் பற்றி ஓவராலாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இது மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.